வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம். மார்கழி மாதத்தில் இன்று 13ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் பூசம், திதி தேய்பிறை, திருதியை, யோகம் நன்றாக இல்லை. தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். நாளைய விசேஷம், நாளைய தினம் சங்கடஹர சதுர்த்தி. நாளைய விசேஷம் சங்கடஹர சதுர்த்தி. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம், இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, விருச்சகத்தில் புதன் சுக்கிரன், தனுசில் சூரியன் செவ்வாய், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. நம்மிடம் ஜாதகம் பார்ப்பதற்கு நேரில் வரலாம். இது நம்ம ரெகுலராக சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் ஆஃப்டர் COVID-19 எல்லோருமே ஆன்லைனுக்கு பழக்கப்பட்டாச்சு. இப்போ நாங்களே எங்களுக்கு நேரில் வந்து ஒரு கிளைண்ட்டை பார்த்து அவங்கக்கிட்ட நம்ம ஜோசியம் சொல்லி அவங்களை அனுப்புவதை விட ஆன்லைனில் பண்ணுவது இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. ஆனால் முன்னொரு காலத்தில் வந்து எப்படின்னா, நேரில் வந்து, அதுவும் அந்த குறிப்பாக அந்த ஜாதகர் நேரில் வரணும், அவரே ஜோசியக்காரர் பார்ப்பார், பார்த்ததுக்கப்புறம் தான் பலன் சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு. ஆனால் இப்போ காலதேச வர்த்தமானத்தில் எல்லாமே மாறிக்கிட்டு வருது. அதனால் நாங்கள் ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த வீடியோ பார்ப்பவர்கள், கேட்பவர்கள் நம்மளை அணுகலாம், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். நம்மளுடைய ஃபோன் நம்பர் 9840146335. இந்த ஆன்லைனில் ஒரு வசதி என்னென்னா, நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் எந்த நேரத்தில் இருந்தாலும் தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். நம்ம வந்து உங்கள் கண்ட்ரி டைமிங்க்கு அடாப்ட் ஆகிறோம். அதுதான். ஏன்னா நீங்கள் அந்த கண்ட்ரியில் உங்களுடைய வேலை காரணமாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அதற்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். டாக்டர் எப்படி ஒரு எமர்ஜென்சிக்கு போய் வைத்தியம் பண்ணுறாரோ, அது மாதிரி தான் இதுவும் ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப். அப்போது அவர்களுடைய ஏதோ ஒரு கஷ்டம், அந்த நேரத்தில் ஒரு ஜாதகத்தை தூக்கிட்டு வருவாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம ஏதோ சொல்லணும், பலன் சொல்லணும். பலன் அப்படிங்கிறது வந்து என்ன தான் ஜோசியர் சொன்னாலும், நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வமும் என்னுடைய இறை சக்தியும் அங்கே இணைந்தால் மட்டும்தான் உங்களுக்கான தகவல் அங்கே வந்து சேரும். அப்போது நான் வந்து உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்தேன்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் என்ன ஒரு இயக்கக்கூடிய ஒரு பொருளாக மாற்றி, ஒரு மீடியமாக மாற்றி உங்களுக்கு அந்த தகவலை கொடுக்குறார், அவ்வளோதான். ஸோ அந்த தெய்வ பக்தி தான் அங்கே வேலை செய்யுது. ஏன்னா தெய்வ பக்தியும் ஜோதிடமும் இணைந்தால் மட்டும்தான் இந்த செயலை செய்ய முடியும், மற்றவர்களால் முடியாது. இப்போ ஜோதிட ஞானம் அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னா, ஜோதிடம் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய ஞானம் தான். அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சரியான நபராக நான் இருக்கும் பட்சத்தில் தான் அந்த தெய்வம் அனுகிரகம் செய்யும், அது நடக்கும். அதனால் அந்த விதத்தில் நம்ம வந்து இந்த ஆன்லைன் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ளலாம். நம்மளுடைய சர்வீஸ் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, ஜாதகம் இல்லாதவர்களுக்கு ஜாதகம் போட்டு கொடுத்துட்ருக்கோம். அது சிங்கிள் பேஜ், ஒரு 40 பேஜ் ரேஞ்சில் ஒன்று வரும், ஒரு 120 பேஜில் ஒன்று வரும். 120 பேஜில் வர்றது வந்து என்னென்னா, என்டையர் ஹிஸ்ட்ரி வரும். உங்களுடைய ஜாதக கட்டம், ஒரு 16 விதமான கட்டங்கள் வரும், அது எல்லாம் வரும். அதுக்கப்புறம் பலாபலன்களும் ஜோசியர் எப்படி சொல்லுவாரோ அதே மாதிரியே வரும். ஸோ இதெல்லாம் ஒன்று உண்டு. இது தமிழ், ஆங்கிலம் 2 மொழியிலையும் கொடுக்குறோம். அதற்கு பிறகு
வாக்கியம் திருக்கணிதம் இந்த 2 முறையிலும் கொடுக்குறோம். இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸ். இப்போ ரொம்ப அதிக பேர் கேட்கக்கூடியது என்னென்னா, சிசேரியனுக்கு டைமிங், பிறக்கக்கூடிய குழந்தைக்கு எந்த நேரத்தில் பிரசவத்திற்கான ஒரு டயத்தை கொடுத்தோம்னா அவங்க நல்ல ஒரு குழந்தையை அந்த நேரத்தில் எடுத்தாங்கன்னா ஒரு நல்ல ஜாதகமாக அந்த குழந்தைக்கு இருக்கும் அப்படிங்கிறது எல்லோருடைய ஆசையும். இதுவும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதை பற்றின விளக்கங்களை நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ எல்லாருக்கும் அது மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது, அதனால் அதை பண்ணுறோம். இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸ். அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கான சுப விஷயங்களுக்காக நாள் குறித்து கொடுக்கறது, நேரம் குறித்து கொடுக்கறது, இது எல்லாமே நம்மளுடைய சர்வீஸில் ஒன்று. ஜாதகமே இல்லை சார், நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, பிரசன்ன ஆருடம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பிரசன்னம் ஆருடம் அப்படின்னா, பிரசன்ன ஆருடம் அப்படின்னா உங்கள் மனதில் எப்போ கேள்வி எழுகிறதோ அந்த நேரத்தை ஒரு கட்டமாக போட்டு அதற்கு பலன் சொல்வது. அது அந்த காலத்தில் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஜோஷியர் இருப்பார், அவரை பார்க்க கிளைண்ட் வருவாங்க. அந்த கிளைண்ட் வரக்கூடிய நேரத்தை ஒரு அதாவது ஒரு குழந்தை ஜனனமானால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கட்டம் போட்டு அதுக்கு பலன் சொல்வது. இப்போ கேள்வி மனதில் எழுதும்போதே நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அந்த டயத்தை குறித்து வச்சுட்டு அதுக்கு ஒரு ஜாதக கட்டம் போட்டு பலன் சொல்வது அப்படிங்கிறது ஒரு முறை. இது 99% மிக துல்லியமாக கரெக்டாக வரும். ஆனால் ஒரு கேள்வி தான், நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் வரும். அது உட்காந்து நம்ம மொத்த கதையும் சொல்ல முடியாது. அது ஒன்று விஷயம். அதுலேயே ஒரு 30-40 வகையான பிரசனங்கள் இருக்குது. தாம்பூல பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம், இது மாதிரி நிறையா பிரசன வகைகள் இருக்குது. அதில் ஒன்று ஷோலி பிரசனம்னு ஒன்று உண்டு. ரொம்ப பிரமாதமாக வரும். அதில் நிறைய விஷயங்களை நீங்கள் அதில் கேட்க முடியும். ஷோலி பிரசனம்னு அது கேரளாலெல்லாம் போட்டு பலன் சொல்லுவாங்க. அதுவும் நம்ம சிறப்பாக செய்கிறோம். அதற்கு நேரில் தான் வரணும், அதை நம்ம ஆன்லைனில் பண்ண முடியாது. ஸோ அந்த சோழி பிரசனமும் நம்ம பார்க்குறோம். இது ஜாதகம் இல்லாதவர்களுக்கு. இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சர்வீஸ், பயன்படுத்தி கொள்ளலாம். நம்மளுடைய இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்கள் அதை பற்றின மேலும் சில தகவல்களெல்லாம் நீங்கள் கேட்கலாம். இனி இன்றைய தினப்பலன் எனக்கூடிய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு வலுவான நாள், சுகஸ்தானம் வலுப்பெற்று காணக்கூடிய ஒரு நாள். ஒரு 27 நாளுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கிரகநிலை வந்திருக்கும். ஆனால் அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, 27 நாட்களுக்கு முன்னாடி சந்திரன் இந்த இடத்துக்கு வரும்போது சந்திரனுக்கு நேராக 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தார். இப்போ சனி பகவான் அங்கே இல்லை. சனி பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கார். அதாவது சந்திரனுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கார். சந்திரனுக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும்போது ஒருவித பலனை செய்யும். சந்திரனுக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும்போது மேஷராசிக்காரர்களுக்கு அது ஒரு பலனை செய்யும். அப்போது மேஷராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 11ஆம் இடத்திலும், சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் 4ஆம் இடத்திலிருந்து அதற்கு 7ஆம் இடத்தில் கிரகங்கள் இல்லாத ஒரு கிரகநிலை. 9ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், ராசிக்குள் குரு பகவான். அற்புதமான கிரக அமைப்பு கொண்ட நாள் இது. எல்லா விஷயங்களும் திட்டமிட்டபடி நடக்கும், நீங்கள் நினச்சபடி நடக்கும். புகழ் கிடைக்கும். புகழ் அப்படின்னா என்ன? நம்மளை பற்றி 4 பேர் பெருமையாக வெளியே 10 பேர் சொல்லுவாங்க. அது 10-20 பேருக்கு போகும், 20-40 பேருக்கு போகும், 40-80 பேருக்கு போகும். இந்த மாதிரி உங்களுடைய புகழ், கீர்த்தி, அந்தஸ்து, வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், கௌரவம் அதெல்லாம் உயரும். பணமும் வரும். பணம் வரும். இல்லங்களுக்கு தேவையான சில விஷயங்களை வாங்குவீங்க. உங்கள் குடும்பத்திற்கு என்னென்னா பொருள் வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இது. ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் உயர்வான நாள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராசி அதிபதி 2-5 கிரகமான புதன், ராசி அதிபதி சுக்கிரன் 2-5 கிரகம் புதன், இரண்டுமே சுபகிரகங்கள். இந்த சுபகிரகங்கள் இணைந்து ராசியை பார்க்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் குடும்பத்தில் நடக்கும். என்னென்னலாம் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ எல்லா விஷயத்தையும் நீங்கள் நடத்தி காட்டுவீங்க. உங்களுக்கு கையில் கிடைக்கும். இன்றைக்கி நம்மளுடைய சகோதரர் மூலமும் சில நன்மைகள், ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு நாள். ரொம்ப சிறப்பான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு 2 கிரகம் சந்திரன், அவர் சொட்சத்திரமாக அமர்ந்திருக்கார். 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனம், வாக்குஸ்தானம். அதில் அதற்குரிய கிரகங்கள் பலமாக உட்காரும்போது நம்மளுடைய சொல் வாக்கு பலமாகும். அதனால் செல்வாக்கு கிடைக்கும். செல்வாக்கு கிடைச்சா செல்வமும் கிடைக்கும். அப்படி ஒரு சிறப்பான நாள் இது. கடகராசிக்காரர்களுக்கு அருமையான நாள். இன்றைக்கி உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். ஆனால் உங்களுடைய
சிந்தனை ஃபுல்லாகவே இன்றைக்கி தொழில், உத்தியோகம் அது சார்ந்தே இருக்கும். உங்களுடைய எண்ணம் எல்லாமே நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு சார்ந்தே இருக்கும். குடும்பத்தோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு வேலையும் அதிகமாக இருக்கும். வேலை செய்யலாமே, வேலை செய்கிற உடம்புக்கு தெம்பு இருந்தால் வேலை செஞ்சு தானே ஆகணும். அதனால் ஆரோக்கியமாக இருப்பீங்க. அதிகமாக வேலை பளு இருக்கும். ஆனால் இதற்கு நடுவில் கொஞ்சம் நம்மளுடைய உடல் நலத்தையும் கவனமாக எடுத்துக்கணும். நேரத்துக்கு சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும். ஏன்னா இந்த நேரத்தில், இந்த மாதிரி நேரங்களில் தான் நமக்கு அதுக்கு கூட டைம் இருக்காது. நேரம் திடீர்னு பார்ப்போம் 12 மணி இருக்கும். இந்த வேலையை முடிச்சுட்டு சாப்பிட போகலான்னு நினைப்போம். டைம் பார்த்தா 3 மணி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் உடல் நலத்திலும் கவனம் எடுத்துக்கக்கூடிய விஷயம் இருக்குது. இன்றைய கிரகநிலை அப்படி தான் காட்டுது. கவனம். சிம்மராசிக்காரர்களுக்கு இடம், பூமி, மனை வாங்கக்கூடிய யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாள். சொத்து சுகங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். சில பொருள் விரயங்கள் ஏற்படலாம். இல்லை சில பேருக்கு சில பெரிய தொகையை கொண்டு போய் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது நிலம், வீடு, வாசல்களாக இருப்பது நலம். ஏன்னா இப்போ இருக்கிற கட்டம் என்ன காட்டுதுன்னா, ஏதோ சொத்து பொத்துக்கள்லாம் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு காட்டுது. உங்கள் பிறவி ஜாதகமும் நலமாக இருந்தால் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அதுவே செலவாக மாறும். ஆனால் இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு பிரமாதமாக இருக்குது, அருமையாக இருக்குது. பொதுவாக எந்த காரியத்தை எடுத்தாலும் சந்திரன் 11ஆம் இடம் வரும்போது செய்வது பெரிய அளவில் வெற்றியை தரும். சந்திரன் 11ஆம் இடம் வருவதற்காக சில பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க, சில விஷயம் செய்கிறதுக்காக. அது போன்ற ஒரு நாள். இன்றைக்கி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பிரமாதமாக நடக்கும். 11ஆம் இடத்தில் 11க்குடைய கிரகம் ஆட்சி பெற்று இருக்கார். அதுதான் இதில் இன்னும் சிறப்பு. பொதுவாக சந்திரன் 11ஆம் இடம் வரும்போது எல்லாருக்குமே அது நற்பலனை செய்யும். கன்னிராசிக்காரர்களுக்கு மட்டும் அதில் ஒரு அடிஷ்னல் பவர் என்னென்னா, 11க்குடைய கிரகமே 11ஆம் இடத்துக்கு வருவார். அது அதிக பவர். அப்போ சந்திரனே சுற்றி வரணும். அது ஒருத்தர் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் சந்திரனே 11க்குடைய கிரகமாகவும் வந்து அவர் 11ஆம் இடம் வரும்போது நன்மைகள் டபுள் பங்கு அல்லது 3 மடங்குன்னு கூட சொல்லலாம், இல்லை 100 மடங்குன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நன்மை செய்யும். எந்த விதத்திலும் அது தீமை செய்யாது, நன்மை செய்யும். அப்போ என்னென்னலாம் பெண்டிங் ஒர்க் இருக்குது, எதெல்லாம் நம்ம செய்யணுமோ அதெல்லாம் எடுத்து இன்றைக்கி செஞ்சோம்னா வெற்றி கிடைக்கும். நல்ல நாள் இது. துளாராசிக்காரர்களுக்கு 10க்குடைய கிரகம் 10ஆம் இடத்தில், 2ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன். இது நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பு. இது உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்தில் புதனோடு அமர்ந்திருக்கார். நல்லா பேசுவீங்க. பேசக்கூடிய சில விஷயங்களாலே சில பேரை நம்ம கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவோம். நம்ம என்ன பேசினாலும் சில பேர் நம்மள்கிட்ட காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. கன்வின்ஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும். சில பேருக்கு பேசி சில விஷயங்களை சாதிக்கணும்னு நினைப்பாங்க. இன்றைக்கி பேசாமல், கம்யூனிகேஷன் இல்லாமல் நம்ம எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. சில பேருக்கு சில வேவ் லென்த்தில் சில பேரோட ஒத்து வரும், சில பேரோட ஒத்து வராது. இன்றைக்கி நீங்கள் யார்கிட்ட பேசினாலும், எந்த எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் ஒத்து வரல, உங்களுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவரை உங்கள் லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பேசி உங்கள் லெவலுக்கு கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு நிலம் ஃபைனலைஸ் பண்ண போகிறீங்க, அவர் சொல்லக்கூடிய அமௌண்ட் எங்கேயோ இருக்குது, நீங்கள் கேட்கக்கூடிய அமௌண்ட் எங்கேயோ இருக்குது. சரியான காரணத்தை சொல்லி அவர்கிட்ட பேசுனீங்கன்னா அது முடிஞ்சிடும். அப்போ அந்த அளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு பேச்சு ஆற்றல் பலமாக இருக்குது. நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. இனிமையான நாள், சுகமான நாள், நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியும் 10க்குடைய கிரகமும் 2ஆம் இடத்தில் இணைந்து இருப்பது அப்படிங்கிறது பெரிய வலு. அதை குரு பார்ப்பது என்பதும் பெரிய வலு. அதாவது 10ஆம் இடத்திற்கு குரு பார்வை, தனஸ்தானத்திற்கு குரு பார்வை, ராசி அதிபதிக்கு குரு பார்வை, ராசி அதிபதியும் குருவும் பரிவர்த்தனை. பிரமாதமாக இருக்குது கிரக அமைப்பு. இது மேஷம், விருச்சகம், ஒரு சில ராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ நேரம் போடும். அந்தளவுக்கு நேரம் நல்லாயிருக்கு கிரக அமைப்பு. தொழில், உத்தியோகத்தில் பெரிய உயர்வை சந்திக்க போகிறீங்க. பெரிய வெற்றியெல்லாம் பார்க்க போகிறீங்க. இமாலய இலக்குகள்லாம் சர்வசாதாரணமாக நடத்தி காட்ட போகிறீங்க. பிரமாதமான நாள். எல்லா விதமான நன்மையும் நடக்கக்கூடிய நல்ல நாள். வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் சுகமான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆலய வழிபாடு சிறப்பு. மார்கழி மாதம், அதனால் ஆண்டாளை வழிபடுங்க. சிவபெருமானை வழிபடுவது
பொதுவாகவே வந்து தனுராசிக்காரர்களுக்கு சிவ வழிபாடு சிறப்பு. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லுவது நல்லது. கொஞ்சம் இன்றைக்கி பேச்சை மட்டும் கண்ட்ரோலாக பேசணும். ஏன்னா தேவையில்லாத விஷயங்களில் தான் இன்றைக்கி நம்மளுடைய கவனமும் போகும். நம்மளை தேடியும் எதிர்மறை மறை உள்ள எண்ணங்கள் கொண்டவர்கள் தான் வருவாங்க. அதில் மட்டும் கவனமாக இருந்தால் சிறப்பு. மகர ராசிக்காரர்களுக்கு அருமையான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் சொட்சத்திரமாக அமர்ந்திருக்கார். 7ஆம் இடம் பெரிய பெரிய நன்மையெல்லாம் செய்யும். உங்களுடைய குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களோடு இன்றைக்கி மகிழ்ச்சியாகவும் உல்லாசமாகவும் பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வெளியே சுற்றுலா சென்று வருவீர்கள். வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும். பக்கத்து வீட்டுக்காரோட பேர் கூட தெரியாது சார், ஒருத்தர் இருக்கார் ரொம்ப வருஷமாக அப்படின்னா இன்றைக்கி அவரோட ஒரு நட்பு கிடைக்கும். நல்லா பேசுவீங்க. அவர் உங்களை இன்வைட் பண்ணுவார். நீங்கள் அவர் வீட்டுக்கு போவீங்க, இல்லை அவர் உங்கள் வீட்டுக்கு வருவார். இந்த மாதிரி நம்ம யார் கூடயாவது பேசாமல் இருந்தோம்னா கூட இப்போது அவர்கள் நம்மகிட்ட வந்து பேச வருவாங்க. அந்த நட்புகள் சில நல்ல விஷயத்தை செய்து கொடுக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு மனதில் ஒரு தைரியம் பிறக்கும். உள்ளத்தில் ஒரு சில எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள்லாம் ஈடேறத்துக்கு வழிவகை பிறக்கும். ஏன்னா ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும்போது எதையாவது சாதிக்கலாமா அப்படிங்கிற எண்ண ஓட்டம் அதிகரிக்கும். இன்றைக்கி உங்களுடைய எண்ணம், நல்ல எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் உடலில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகும். இன்றைக்கி வெற்றி தரக்கூடிய நாள், வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள். எந்த விதமான சின்ன வீட்டில் ஒரு கேரம் போர்டை வச்சுக்கிட்டு விளையாண்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரி கேரம் போர்டை வச்சு விளையாண்டா கூட அதில் நீங்கள் தான் ஜெயிச்சிட்டே இருப்பீங்க. செஸ் வச்சு விளையாடுவங்க பொழுதுபோக்குக்காக அதில் கூட நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. இந்த மாதிரி சிறு விளையாட்டாக இருந்தாலும் பெரிய பெரிய விளையாட்டாக இருந்தாலும் சரி, நேஷ்னல் லெவலில் போய் நீங்கள் டோர்னமெண்ட்டில் போய் ஜெயிக்க போகணுன்னு நினச்சா கூட நீங்கள் ஜெயிப்பீங்க. அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு தேடி வரக்கூடிய நாள், நல்ல நாள். மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் யோகமான நாள், நல்ல நாள் இது. எல்லா விஷயமும் இன்றைக்கி வெற்றிகரமாக நடக்கும். உங்களுடைய பிள்ளைகள் வழியில் இருந்த சில மனக்கசப்புகள்லாம் விலகும். நம்ம குழந்தைகளை நினச்சி சில பேர் கவலைப்படுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி செட்டில் ஆகுமோ, எப்படி ஆவாங்களோன்னு. அந்த விஷயங்களில் இருந்த கவலைகள், மனக்குறைகள் தீரக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அவர்களால் உங்களுக்கு சந்தோஷமும் ஆனந்தமும் பெறக்கூடிய ஒரு நேரம். அவர்களுக்கான சில திட்டங்களை தீட்டி அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள். அலுவலகத்திலும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு நேரம். தெய்வீக பணிகள், ஆன்மீக பணிகள், குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள்.